நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க அழுதுன்னு வந்ததை பார்த்துட்டு நம்ம நாகு சந்தேகப்பட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. முக்கியமாக அந்த ரஞ்சிதமாக மறுபக்கம் அந்த கேள்வியை ஒரு 2 பேர் சேர்ந்து தான் ஒரு 2 பேரையும் எதனா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுதாங்க இல்லை. இந்த இடத்துல வேறு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயை அடித்து துரத்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. போயிட்டு விஜய் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவர் தான் என்னை அடித்து அசிங்கப்படுத்தி அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அழுந்துனே சொல்கிறாங்க, என்ன வெண்பாவை பார்க்கவே விடல, நான் வெண்பா மேலே உயிரே வச்சுன்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. சரி விடு, நம்ம பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு புரியல, நான் அவன் மேலே உயிரே வச்சுன்னு இருக்கேன். ஆனால் இவங்க அதை எதுவுமே புரிஞ்சுக்காமல் என்னை எப்படி துரத்தி அடிக்கலாம், என் மேலே பாசமே இல்லையா அவருக்கு, என் மேலே பாசங்கிற மாதிரி தானே இருந்தார், திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பின்னு இருக்க. சரி இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகு வெளியே வந்துட்டு செம்ம கோபமாக ஒரு பக்கம் விஜயை பார்க்கறதுக்கு போகிறாங்க. போயிட்டு நீ எல்லாம் மனுஷனடா, உன்னோட சுயநலத்துக்கோசரம் மட்டும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்போ அவள் எவ்வளோ பாடுபட்டுங்கிற தெரியுமா? உன் சுயநலத்துக்கோசரம் 1 வருஷம் கான்ட்ராக்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். இப்போ அவளை விட்டுட்டேன். இப்போ அவளை யார் கல்யாணம் பண்ணிவா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியுமா? எங்களை ஊரை விட்டு துரத்தி வச்சுக்க தெரியுமா? எதானா உனக்கு தெரியுமா? உனக்கு எதுவுமே தெரியாத. உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட குழந்தை உன்னோட உலகம் மட்டும் நீ பார்க்குறியா? அடுத்தவங்க வாழ்க்கையும் என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு எதனா பார்க்குறியா? அவள் வெண்பாவோ பார்க்கறதுக்கு வந்துக்கிறா. வெண்பாவை அவளே ஃபஸ்ட்டு இருந்து பாசம் காட்டுறான் அது காட்டுறான்னு சொன்னால் நீ எதானா கூட்டின்னு போய் வச்சா. இப்போ பாரு, அவளால் வெண்பாவை விட்டு பிரியவும் இல்லை, உன்னை விட்டும் பிரியவும் மனசு இல்லாமல் அங்கே உட்காந்து கதறி அழுந்துன்னு இருக்கா. அவள் வந்தவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அமுச்சு வச்சுக்கிறீங்க. நீங்கள்லாம் மனுஷங்களா தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். நீ ஓகேம்மா, இதுக்கு முன்னாடி நீ பிள்ளை நான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஓகேன்னே என்னை பற்றி சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எது பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அறிவு இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது எது நடக்க போகுது என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் சொல்ல முடியாது. பார்ப்போம். மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் வரது எப்போவுமே சாதாரண பிரச்சனையாக சுமூகமாக முடிஞ்சிடும். ஆனால் இது எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது கூடவே வேறு ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாகுவை திட்டி விட்டுறாங்க. நீங்கள் எதுக்காக போயிட்டு விஜயை பார்த்தீங்க? நான் உங்களை பார்க்க சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை. இப்போ விஜய் பாருங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார். நீ அவள் கஷ்டப்படுவான் தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் உன்னை பற்றி எதனா யோசிச்சனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை பற்றியெல்லாம் யோசிப்பார். என்ன பண்ணுறது, என்னை பற்றி யோசிச்சதுனால அவள் இப்படி பண்ண பாரு, என் வாழ்க்கை நல்லாகணும், நான் இங்கே இருந்து கஷ்டப்படக்கூடாது, 2வது தரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் என் வாழ்க்கையை காப்பாற்றுற பேரில் இந்த மாதிரி பண்ணிருக்காரு முட்டாள்தனமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கோசம் 2வது தரம்னா இப்போ மட்டும் வேறு யாரானு கல்யாணம் பண்ணாலும் 2வது தரம் தான் சொல்ல போகிறாங்க. அதே விஜய் கூட இருந்தால் நீ முதல் பொண்டாட்டி மாதிரி தானே இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு வேறு எவனோ ஒருத்தன் தெரியாம கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு நீ விரும்புறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.